நான் தான் பூரா இருக்குன்னு சொல்றேன்ல, நான் எப்படி போக முடியும்? அத எடுத்து நீ எப்படியாவது வெளியே போடு. அது சின்ன பூரா, அது எங்கேயாவது ஓடி போயிருக்கும், அதுக்கு போய் பயந்துக்கணும். ஏய், நான் போக மாட்டேன். நீ போய் அதுக்கு என்னன்னு பாரு போ. ஃபர்ஸ்ட் அதை தூக்கி வெளியே போடு, அப்பதான் நான் போவேன். என்கிட்ட என்ன வாய் போ. பேசணும்? வரேன், குச்சி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வா வா வா. நீ ஒன்றும் பயப்படாத, நான் வரேன். அடிச்சிரு, நல்லா அடிச்சிரு. நல்லா அடிச்சிடுறேன். எங்க? இங்க இருக்கியா நீ? கொன்னுட்டியா? போட்டு தள்ளிட்டேன். செத்துருச்சா? அந்த பூரா செத்துருச்சு. நிஜமாவா? நிஜமாதான். ப்ராமிஸா? ப்ராமிஸா தான் சொல்றேன். நீ என் பொண்டாட்டி இல்லையா? நான் தானே உனக்கு கேர் பண்ணிக்கணும். சத்தியமா? சத்தியமா செத்து போச்சு. இப்ப போ. தேங்க்யூ. ஓஹோ, இதுதான் அம்மா மனசை வருத்தப்பட வச்ச அந்த கேலண்டரா? பரோட்டா காமெடி மாதிரி கோடு கூட போட்டு வச்சிருக்க நீ. இரு உன்ன. என்ன எல்லாம் அழிஞ்சிருக்க? ஒருவேளை கார்த்திக் வேலையா இருக்குமோ? அவன் தானே வந்தான், அவன் வேலையா தான் இருக்கும். இரு, உன்னை வச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம எதிர்பார்த்த பில்டர் அசோசியேஷன் யூனியனோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு போஸ்டிங்கான ரிசல்ட்டை அறிவிக்க போறோம். முதல்ல தலைவர் பதவிக்கான ரிசல்ட்டை அறிவிச்சிடுறேன். அடுத்ததா மத்த போஸ்டிங்கான ரிசல்ட் அறிவிக்கிறேன். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 110, பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை 104, இதில் செல்லாத ஓட்டுகளின் எண்ணிக்கை 6, மீதமுள்ள ஓட்டு 98. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளர்கள் RR கன்ஸ்ட்ரக்ஷன் MD மிஸ்டர் கார்த்திக் மற்றும் SK கன்ஸ்ட்ரக்ஷன் MD மிஸ்டர் மரகதமணி அவர்களும் போட்டியிட்டனர். இதில் மரகதமணி அவர்கள் 22 ஓட்டு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். கார்த்திக் சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. மரகதமணி சார், நீங்களே அப்படியே சைன் பண்ணிடுங்க. கிளிப்புள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி எவ்வளவோ சொன்னேன், ஏட்டியா? இப்ப இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன் கார்த்தி என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன கோவம் வருதா? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு அமைதியா போயிடணும். ஓகேவா? முதல்ல என்னோட வெற்றி கையெழுத்தை நான் போட்டுறேன். அப்புறம் உன் கணக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓ.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். போலாம் சார். சொல்லுங்க மரகதமணி சார், ரிசல்ட் என்னாச்சு? மேடம், வெற்றி நமக்கு. நான் தான் ஜெயிச்சேன். இப்ப இந்த மரகதமணி பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். சூப்பர் சார், கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்க உழைப்பு, அதெல்லாம் வீண் போகாதுல்ல, அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட்டணி இல்லாம இப்படி பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. கிங் மேக்கர் நீங்க தான் மேடம். எல்லா புகழும் அமுதா மேடத்துக்கே. போதும் சார். ஆமா, அந்த கார்த்திக் அங்க என்ன பண்றான்? அவன் துண்ட காணோம் துணியை காணோம்னு ஓடிட்டான் மேடம். அப்படின்னா அவன் நேரா இங்கதான் வருவான். ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா? ஐயோ, எந்த பிளான் இல்ல மேடம். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இத மட்டும் நீங்க கச்சிதமா செஞ்சிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லி நான் பண்ணலனா எப்படி மேடம்? சரி, போனை வச்சிடுறேன். வா. மரகதமணி வந்துட்டான். நான் சொன்ன மாதிரியே அவன் நடந்துக்கிட்டான்னா அந்த சண்மதியை ராஜேஸ்வரி அம்மாவே துரத்தி விட்டுருவாங்க. அதுவும் இல்லாம கார்த்திக் வேற தோத்து போன கடுப்புல இருக்கான். இந்த கண்கொள்ளா காட்சியை கீழே போய் பார்ப்போம். வணக்கம் ராஜேஸ்வரி மேடம். நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன். நீங்க தோத்துட்டீங்கன்னு குத்தி காட்டி பேசலாம் நான் இங்க வரல. அசோசியேஷன் தலைவரா பதவியேற்க போற உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் உங்க முன்னாடி வந்து கௌரவமா நிக்கிறதுக்கு காரணமே உங்க வீட்டு மருமக சண்மதி தான் மேடம். அதான் அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு இந்த சின்ன அன்பளிப்பை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சண்முதி மேடம், நீங்க லாயர்னா கோர்ட்ல போய் சொல்லுங்க, உங்க வீட்ல போய் சொல்லாதீங்க. சண்மதி, அவர் சொல்றது உண்மையா? சொல்லு. ராஜிமா, நான் எதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? நிறுத்து சண்மதி. என்ன எலெக்ஷன்ல நிக்க வேணா நீ சொல்லும் போது எனக்கு மேல ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா நீ நடத்தி காமிச்சிட்டல. கார்த்திக், என்ன பேசிட்டு இருக்க? என்ன நம்பலையா? சண்மதி, நாங்க போய் சொன்னது தப்புதான். அதுக்காக நானும் எங்க அம்மாவும் எத்தனை வாட்டி சாரி கேட்டுக்கோம். இப்பயும் கேக்குறோம். ஆனா இன்னும் நீ ஏன் அதை மறக்கலன்னு எனக்கு தெரியல. கார்த்திக், என்ன பேசிட்டு இருக்க? அவரு போய் சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திக், ராஜிமா, நான் போய் சொல்லல. ராஜிமா, நான் கார்த்திக் கேக்குறான்ல, அதுக்கு பதில் சொல்ல. ராஜிமா, நான் எதுவும் பண்ணல. மேடம், எனக்கு டைம் ஆகுது. சண்முதி மேடம், ரொம்ப நன்றி. பாபு, அந்த கிஃப்ட கொடுங்க. நில்லுங்க. சண்மதி, நீ போலாம். என்ன இப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னேன். ராஜிமா, நீங்க அவரு சொல்றத நம்பி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சண்முதி. சொல்றீங்க? அதான் அம்மா சொல்றாங்களே, வெளியே போடு, வெளியே போ. போ
இங்க இருந்து. கார்த்திக் நான் சொல்றத கொஞ்சம் எதுவும் கேளு. பேசாத நீ. வெளிய போ. நிஜமா நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். கார்த்திக் மாப்ள, கார்த்திக் உனக்கு இந்த வீட்டு விட்டு தானே போணும். போ இப்ப. சொல்ல கேளுங்க. ராஜீவா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கார்த்திக் விடு கார்த்திக். போடி வெளிய. போன்னு சொன்னேன். கார்த்திக் நான் சொல்றத கொஞ்சம் கேளு கார்த்திக் நான் எதுவும் பண்ணல. போடி. மா மா கனவா? சரி வா கீழே போய் பார்க்கலாம். என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு சொன்னாலும் புரியாது. வாடி வந்து பாரு. என்ன கார்த்திக், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியே. நான் உனக்கு என்ன சொன்னேன்? பொது இடத்துல பொறுமை முக்கியம்னு சொன்னேன். ஆனா நீ அதை கேட்கல. இப்ப பாரு, தோத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்க. அம்மா, அன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண போகும்போது தான் அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா மத்தபடி வேற எதுவும் இல்லம்மா. அதுக்கப்புறம் நான் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் போய் நல்லதமா கேன்வாஸ் பண்ணேன். ஆனா எப்படிதான் ரிசல்ட் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலமா. இல்ல கார்த்திக், வாழ்க்கையில ஒரு முறைதான் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும். அதை நம்ம அசால்ட்டா டீல் பண்ணோம்னா அது நம்ம கையை விட்டு போயிடும். வா. ஓகே சார். வணக்கம் மேடம். வாங்க மிஸ்டர் மரகதமணி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். சும்மா சொல்லக்கூடாது மேடம், நீங்க வேற லெவல். இதுக்கு ஏதோ தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களே. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, எதிரியாவே இருந்தாலும் வெற்றிக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க பாருங்க. அதனாலதான் உங்களை எல்லாரும் இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. லாயர் சண்மதி மேடம். தேங்க்ஸ் மேடம். என்னடா தேங்க்ஸ் சொல்றானேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்டா ஆனது காரணமே நம்ம லாயர் சண்மதி மேடம் தான். அவங்க மட்டும்தான் காரணம். என்னங்க சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க சார்? நான் உண்மையதான் சொல்றேன். இந்த வெற்றி முழுக்க முழுக்க சண்மதி மேடத்தையே சாரும். அந்த தட்டை கொடுங்க. ஒரு நிமிஷம். நான் எதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கணும்? தயவு செஞ்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சண்மதி மேடம், நீங்களே இப்படி பேசலாமா? எனக்கு எலெக்ஷன்ல அட்வைசரா இருந்து பிளான்லாம் போட்டு கொடுத்தீங்க. என்ன? வாங்கிக்கங்க மேடம். இந்த செக் பிளாங்க் செக். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அவ்வளவு அமௌண்ட் ஃபில் அப் பண்ணிக்கங்க. பா குடுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு அளவுதான். நீங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கீங்க? ஐயோ சண்மதி மேடம், என் நோக்கம் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது மட்டும்தான். ஆனா நீங்க உங்க நோக்கத்துல ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தானே மேடம் சொன்னீங்க என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண கார்த்திகையும் ராஜேஸ்வரியும் அவமானப்படுத்தணும், தோக்கடிக்கணும், அதுக்கு இந்த எலெக்ஷனை யூஸ் பண்ணணும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொல்லுங்க மேடம். வாட்? அத மட்டுமா சொன்னீங்க? கார்த்திக் நாமினேஷன் பண்ண வந்தப்ப அவரை வெறுப்பேத்துற மாதிரி பேச ஐடியா கொடுத்ததே நீங்க தானே. அந்த வீடியோவை எல்லாருக்கும் பரப்பி கார்த்திகோட இமேஜ டேமேஜ் பண்ணணும்னு சொன்னதே நீங்க தானே மேடம். இது எல்லாத்துக்கும் நீங்க மூளையா இருந்துட்டு என்ன மேடம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? மேடம் நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ராஜேஸ்வரி குடும்பத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, என்னோட கிளைண்ட் தான் ஜெயிக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? This is bullshit. போதும் சார்.
ராஜிமா, இவர் சொல்றது எல்லாமே போய். இந்த ஆளு வேணும்னே போய் சொல்லிட்டு இருக்கான். சண்மதி, இப்பதான் புரியுது உன்னோட ரெட்ட வேஷம். ஆரம்பத்துல இருந்தே இந்த மரகதமணிய பத்தி எங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி இந்த தேர்தல்ல கார்த்திக் அத்தான போட்டியிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அது நடக்கல. அதனால நீ என்ன பண்ண? மரகதமணி சொல்ற மாதிரி கார்த்திக் அத்தான் டீம் பார்ட்டியில கோவப்படுற மாதிரி அவரை உசுப்பேத்தி ஆளை செட் பண்ணி கெடுதல் பண்ண. உன்னை எங்க குடும்பம் சுத்தமா மன்னிக்கவே மன்னிக்காது. ஆர்த்தி, நீயும் என்ன இந்த மரகதமணி கூட சேர்ந்து தப்பா பேசிட்டு இருக்க? எது? நான் மரகதமணி கூட சேர்ந்துட்டேனா? நான் தான் அன்னைக்கு நேர்லயே பார்த்தனே உங்க லட்சணத்தை. அத்தை, அன்னைக்கு லஞ்ச் கொடுக்க நான் சண்மதி ஆபீஸ்க்கு போனப்போ இந்த மரகதமணி சண்மதி கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தார். அத்தை, ஏதோ ரொம்ப தேங்க்ஸ், உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. நான் அப்பவே நினைச்சேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, சண்மதி இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு. அப்படி எதுவும் இருக்காதுன்னு நம்பி நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இந்த சண்மதியாலதான் கார்த்திக் அத்தான் தோத்து நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி தந்திருக்காரு. கார்த்திக் அத்தான் தோத்ததுக்கு காரணம் இந்த சண்மதி தான். ஆர்த்தி, என்ன பேசுற நீ? நீ ஆபீஸ் போறப்ப எதேச்சே மரகதமணியை பாத்துருக்கலாம். அது லாயர் ஆபீஸ். அங்கே நல்லவங்க கெட்டவங்க 4 பேர் வருவாங்க போவாங்க. அதையும் இதையும் இதுக்கு சம்மந்தப்படுத்துற? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல. இது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டதுப்பா. எத்தனை வருஷம் அத்தை தானே ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. போன வாட்டி கார்த்திக் அத்தான் தான் ஜெயிச்சாரு. ஆனா இப்போ கார்த்திக் அத்தான் தோத்து வந்திருக்காரு. அதுக்கு யார் காரணம்? இந்த சண்மதி தான் காரணம். ஆர்த்தி, நீ என்ன தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. அன்னைக்கு உன் ஆபீஸ்ல நீ மரகதமணியை சந்திச்சு பேசினியா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆர்த்தி, என்னம்மா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சொல்லு சண்மதி, சந்திச்சு பேசினியா இல்லையா? ஆமா, நான் அவரை பார்த்தேன், பேசினேன். அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன லீகல் அட்வைசரா நிக்க முடியுமான்னு கேட்டாரு. நான் மறுத்து முடியாதுன்னு அமிச்சிட்டேன். சம்பந்தியம்மா, நீங்களே கேட்டீங்கல்ல, இந்த மரகதமணி இவங்க ஆபீஸ்க்கு வந்தாராம், இவங்க கிட்ட அவரு பேசினாராம். ஆனா எலெக்ஷன் சம்பந்தமா நான் எதுவும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? மேடம், சண்மதி மேடம் சொல்றதெல்லாம் போய். நான் அவங்கள சந்திச்சது உண்மை. அவங்க கொடுத்த ஐடியாவில தான் நான் ஜெயிச்சேன். என்னோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமே மேடம் தான். அவங்க ஐடியா கொடுத்தனால தான் நான் ஜெயிச்சேன். அத்தை, இந்த சண்மதியை மட்டும் நம்பாதீங்க அத்தை. அவளோட சுயநலத்துக்காக எதிர்காலத்துல அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இப்போதைக்கு நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். சண்மதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ இந்த மாதிரி மொட்டமான வேலையெல்லாம் பண்ண மாட்டா. ரொம்ப சந்தோஷமா. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமா? மாப்ள, நீங்களும் சொல்லுங்க மாப்ள. சண்மதி ரொம்ப பயப்படுறா. சொல்லுங்க மாப்ள. என் மனைவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ என்னைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகமே பண்ண மாட்டா. யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சண்மதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நாங்க யாரோ எந்த சூழ்நிலையிலும் உன்னை தப்பா நினைக்க மாட்டோம். ஆர்த்தி சண்மதி ஆபீஸ்க்கு போகும்போது இந்த மரகதமணி அங்க வந்திருக்கலாம். சண்மதியை பார்த்து பேசியிருக்கலாம். அத நீ பார்த்திருக்கலாம். நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் சண்மதியை சந்தேகப்பட மாட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? சண்மதி மேடம்
உங்களுக்கு இப்படி அகைன்ஸ்டா மாறினதுக்கு நீங்க தான் மேடம் காரணம். பொய் மேல பொய் சொல்லி திட்டமிட்டு நாடகம் போட்டு அவங்கள ஏமாத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதான் சண்மதி மேடம் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, உங்க குடும்பத்து விஷயம் எனக்கு எதுக்கு? வந்த வேலை முடிஞ்சது, எனக்கு டைம் ஆகுது. அது கொடுப்பா. மேடம் ரொம்ப நன்றி. இந்தாங்க. என்ன பேசிட்டு இருக்க? எம்எல்ஏ கே வைக்கிறியா? ஏய், எம்எல்ஏ கை வச்சிட்டல, இப்ப அசோசியேஷன் தலைவரா நானு. நான் என்ன பண்றேன்னு பாரு. படுறா படா. ஏய் பாருடா, நீ வாயா. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இனிமே யாராவது சண்மதியை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.